உன் அன்பு போதும். கனவுல கூட நினைக்கிறேன் சார், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும். வணக்கம். நம்ம சினிமா சேனலுக்காக நம்ம சினிமாவை பற்றி பேசுவதற்காக சுங்க இலாக்கியாரியிலிருந்து ஓய்வு பெற்ற திரு பாஸ்டன் ரிச்சர்ட் அவர்கள் சில கருத்துக்களை கூற இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் சார், இந்த சினிமாவை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நம்ம சேனலுக்காக நீங்கள் சொல்லுங்கள். இன்றைய சினிமாவை பற்றி சொல்லலான்னா, நல்லா தொழில்நுட்பத்துறையில் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் தான் சினிமாவை சொல்கிறாங்க. சின்ன நாட்டை வச்சுக்கிட்டு கதை சொல்கிறாங்க. அது நல்லா தான் இருக்குது. சினிமா வந்து அது ஒரு வியாபாரம். போட்ட காசை எடுத்தால் தான் வந்து அதில் நினச்சி நிற்க முடியும். அதற்காக அவர்கள் சில விஷயங்கள்லாம் செய்கிறார்கள். மக்களை வந்து தியேட்டருக்கு இழுத்து வந்து அந்த சினிமா பார்க்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. இதில் பெரும்பாலான படங்கள் சினிமா வந்து அவ்வளவு சொல்கிற மாதிரி இப்போ இல்லை. 100 படம் வந்ததுன்னா ஒரு 4 படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையுது. அதில் நிறைய மசாலா தான் இருக்குது. பொழுதுபோக்கு அம்சங்கள் வேணும். ஏன்னா பொழுதுபோக்குக்காக தான் நம்ம போகணும். அதில் சின்ன ஒரு மெசேஜும் வச்சா நல்லாயிருக்கும். பெரும்பாலான இப்போ இன்றைய சினிமாவில் வந்து கதை அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா கூட சில நாட்டை வச்சு படத்தை எடுத்தால் கூட கம்ப்ளீட்டாக வந்து 100% மசாலாவாக வர்றது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வருது. ரெண்டாவது வந்து எஸ்டி இணையதளத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது என்னென்னா ரொம்ப சௌகரியமாக போச்சு. அவங்க வியாபார ரீதியில் வந்து சினிமா வந்து அடிபடுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, தியேட்டர்லையும் சரி டிக்கெட் எல்லாம் விலை ஜாஸ்தி. கம்பல்சரியாக வந்து அங்கே தான் எல்லா உணவுப் பொருட்களும் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் சினிமாவுக்கு போயிட்டு வந்ததுன்னா கிட்டத்தட்ட 2,500 ரூபா செலவு. அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பல வகைகளில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு சினிமா தியேட்டரில் போய் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய காஸ்ட்லி அஃபேராக இருக்கிறதுனால. சார், ஒரு சின்ன கேள்வி. அதாவது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற ரைட்டு, நீங்கள் இடத்துல வர்றது வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ தியேட்டரில் போய் பார்த்தா நிறையா செலவாகுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு படம் எடுக்க கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த நடிகர்களுக்கு இவ்வளோ கோடிக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் சினிமா துறையும் எடுத்துகிட்டு அதில் எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்க அந்த படத்தை மூலியமாக எடுக்க முடியும். இப்போ நம்ம தியேட்டரில் வந்து அந்த நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த அவங்க அந்த ஒரு படம் தயாரிக்கிறது இவ்வளோ செலவாகுது, இவ்வளவு இந்த செலவுகள்லாம் எதில் எடுக்க முடியும்? அவங்க அந்த இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தியேட்டர் அவங்க விநியோகஸ்தருக்கு அவங்க கொடுத்து அது அவங்க அந்த விநியோகஸ்தர்கள் அவங்க ஒரு பர்சன்டேஜ் லாபத்தை வச்சு அவங்க தியேட்டரில் கொண்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இவ்வளவுன்னு ஒரு டிக்கெட் நியமிச்சுட்டு அதுலேருந்து அவங்க அதில் இந்த பைசா போட்ட முதல்ல எடுக்க முடியும். அதை நான் இன்னைக்கு உங்கள் கேள்வி நான் உள்வாங்கிட்டேன். அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அதுதான் சொன்னேன், அது வியாபாரம். ஃபஸ்ட் எடுத்ததுமே நான் சொன்னேன் இது ஒரு வியாபாரம் அப்படின்னு. சினிமா ஒரு வியாபாரம். போட்ட முதல்ல எடுத்தால் தான் வந்து அந்த தொழிலில் நினச்சி நிற்க முடியும். இந்த தொழில்கிட்ட சினிமா தொழில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து போட்டால் திரும்பி வரும்னு சொல்ல முடியாது. எந்த படத்துக்கும் வந்து யாரும் கேரண்டி தர முடியாது. இந்த படம் நல்லா ஓடுன்னு சொல்ல முடியாது.
இது நீங்கள் வந்து 2 சைடும் நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன நீங்கள் சினிமா தேட்டருக்கு வர வைக்கணுன்னா அதுக்கு உண்டான ஸ்டஃப்பை நீங்கள் கொடுக்கணும், கண்டென்ட் இருக்கணும் படத்தில். என்னை வந்து அந்த உட்கார வைக்கணும், சீட்டில் உட்கார வைக்கணும், தூங்க வைக்கக்கூடாது. 2வது வந்து 4 பேரை வந்து நீங்கள் கூட்டு போகணும். நீங்கள் வந்து இப்போ கார் இருக்குது, எனக்கு நான் காரில் போகிறேன், காரில் பார்க்கிங்கு, அது கார் பார்க்கிங்கு காசு, உள்ளே போனீங்கன்னா இப்போ ஒரு மாலில் நீங்கள் சினிமாவுக்கு பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி தான். இப்போ உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒத்த நயா பைசா இல்லாமல் நீங்கள் வரணும், எல்லாமே நீங்கள் அங்கே தான் வாங்கிக்கணும். அந்த கம்பல்சன் எல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் போனீங்கன்னா சினிமா பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா தான் சேஃபு. இப்போ சினிமா இப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு டே அது மாதிரி நம்ம பார்க்குறது இல்லை. அந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள், 150 ரூபா டிக்கெட்டை வந்து 1000, 2000, 3000ன்னு சொல்லிக்கிறாங்க. அவன் வந்து ஆத்திரத்தில் போய் பார்க்குறான், அது வேறு விஷயம். அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் எவ்வளோ வேணாலும் கொடுத்து. இப்போ தேட்டருக்குள்ளே ஒரு 4 பேர், ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்களோட சினிமாவுக்கு போனால் குழந்தைங்க நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு ஈட்டபிள்ஸ் கேட்கும். அங்கே வந்து வெளியே 10 ரூபாய்க்கு வேறு பப்ஸு 25 ரூபா, 30 ரூபா. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வெளியே வந்து சின்ன பாட்டில் கொக்கோ கோலா அது வந்து இங்கே 10 ரூபாய்க்கு, அங்கே 30 ரூபா 40 ரூபா. ஒரு டீ வந்து ஒரு பேக்கரியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, அங்கே வந்து 25 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிள்ங்கும் போது 4 பேருக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து 4 பேரும், ஏன்னா பஸ்ஸில் கிஸ்ஸில் எல்லாம் வந்து ஏன்னா பஸ் இருக்கிற ரூட்டில் சினிமா தேட்டர் இருக்காது. நீங்கள் ஆட்டோவில் போய் இறங்கணும். ஏதோ ஒரு ஆட்டோவில் போய் இறங்கினீங்கன்னா ஆட்டோவுக்கு வந்து 200 ரூபா 300 ரூபா முடியாது. திரும்பியும் ஆட்டோவில் போகணும். அப்புறம் வீட்டில் போய் சமைக்க முடியாது, ஹோட்டலில் சாப்பிட்டாகணும் 4 பேர்த்தையும். ஸோ ஒரு சினிமா பார்க்கணுன்னா இவ்வளவும், அதாவது மக்கள் இதிலேருந்து பார்வையிலேருந்து நம்ம அதை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ஏன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்வால்வ் இருக்கிறாங்க. லைட் பாயிலிருந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் வர அந்த வேன் டிரைவர்லேருந்து துணை நடிகைகள், அந்த டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு, ஃபைட் ஆர்டிஸ்ட்டு, அது மாதிரி அது பெரிய இண்டஸ்ட்ரி. அது உள்ள இறங்கி அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து ஹீரோ, ஏன்னா அது ஹீரோ இப்போ எம்ஜிஆர் எல்லாம் நடிக்கும் போதுன்னா பேரே எம்ஜி ராமச்சந்திரன் போது மினிமம் கேரண்டி எம்ஜி ராமச்சந்திரன். எனக்கு மனசில் ஒன்று படுது சார், அதாவது வந்து தியேட்டர்ல இவ்வளவு டிக்கெட் விலைவாசி வைக்கிறாங்க இல்லையா, இது வந்து பொதுவாக என்னென்ன ஒரு படம் நம்ம வெளியாகிற முன்னாடி ஆன்லைனில், அதாவது வந்து வெளியில் வந்துடுது படம், இதை கட்டுப்பாட்டுனால உங்களுக்கு தியேட்டரில் கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக வரும், உங்களுக்கு தியேட்டர் டிக்கெட் விலைவாசி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அது அப்படியும் பார்க்கலாம். அது வந்து அவங்கனால வந்து எல்லாம் வந்து அந்த அதில் பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு அரசாங்கம் படம் அரசாங்கத்தினால கட்டுப்பட்டு. நான் இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி எல்லாம் பண்ண முடியுங்கிறது இணையதளத்தில் வந்து இட் இஸ் பாசிபிள். அரசாங்கத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது, யாருனாலும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னாரு ஜெயச்சந்திரன் இணையதளத்துல ஒரு படம் வெளியாகுது இல்ல, அந்த படம் யாரு மூலம் எப்படி வெளியாகுது அது இது என்னன்னா, நீங்க வந்து இங்கேயே தான் இருப்பான், அவன் வந்து சுவிட்சர்லாந்துல போய் டவுன்லோட் பண்ணது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் போய் மெனக்கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்களும் வந்து என்னென்ன சொல்லுங்க, கவர்மெண்டாலாம் இது ஒண்ணுமே செய்யும். சினிமா ஒரு பொழுதுபோக்கு அம்சம். ஸோ ஒரு 2.5 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகும்போது அதை பேஸ் பண்ணி தான் சினிமா இருக்கணும்னு என்னுடைய கருத்து. அந்த காலத்தில் இப்போ பல கதை அம்சம் உள்ள படங்கள் வரும். அந்த பாட்டுகளும் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டுகள் வரும். சும்மா வந்து சும்மா பார்க்லேயும் இதுலேயும் பீச்சுலேயும் ஹோட்டல்லையும் காலேஜ் முன்னாலேயும் வந்து திடீர்னு பாட்டெல்லாம் அங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. இப்போது அது மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் வச்சாலும் வந்து அது வந்து ஜனங்களை வந்து கவர்ற மாதிரி இருக்கணும், அது என்டர்டெய்னிங்காக இருக்கணும். என்ன வேணாலும் பாட்டு எழுதலாம், எப்படி வேணாலும் பாட்டு எழுதலாம், எப்படி வேணாலும் அது ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் மியூசிக் போடலாம், ஃபைட்டு கூட எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை வந்து அந்த படம் கவரணும். அந்த டெம்போ வந்து எனி மூவி, அந்த படத்தில் அது லவ் ஸ்டோரியானாலும் சரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரியானாலும் சரி, எதானாலும் சரி வந்து உங்களை வந்து உட்கார வைக்கணும், உங்களை வந்து அட்ராக்டிவாக வைக்கணும், தேட்டருக்கு உங்களை வர வைக்கணும். இப்போ என்ன சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்னா, யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணுன்னு வைக்கிறதில்ல.
நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் நான் ஒரு 3 படம் ரொம்ப நாள் சினிமா பார்க்காம இருந்து 3 படம் தேட்டரில் போய் பார்த்தேன். 3 படமே வந்து பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள், செக்க சிவந்த வானம். 3மே நல்ல படம், உட்காந்து பார்க்கக்கூடிய வச்ச படம். தெரிஞ்சுட்டு தான் நான் அந்த தேட்டருக்கே போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து யாரும் வந்து நான் போனதுலேயே நாங்கள் 2 பேரும் தான், நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் வயசானவங்க. அத்தனை பேரும் யங் பீப்புள், வெரி வெரி யங் பீப்புள். ஹார்ட்லி ஒரு 25-30 இயர்ஸ்க்குள்ளே தான் அத்தனை பேரும். ஸோ தேட்டருக்கு வர்றது அவங்களால தான், அவங்களுக்காக தான் இவங்க படம் எடுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ சரி, அவங்களுக்காக தான் படம் எடுக்கும்போது சார் அது என்னன்னா மற்றவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. இந்த படமெல்லாம் வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்த படங்கள் தான் நாங்கள் போய் பார்த்தோம். சக்கரசி வந்த பானமெல்லாம் வந்து இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ரிச் மூவி, பயங்கரமான சீனு. அது ஒரு இதுதான். ஒரு எனக்கு வந்து 2-3 கதையெல்லாம் பொன்னியின் செல்வன்லாம் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து அது ஹிஸ்டாரிக்கலாக அந்த கதை இருந்தால் கூட இதை அப்படி நான் ரிலேட் பண்ணி நான் பார்த்தேன். அந்த இது தவறு தான், பட் எனக்கு என்ன அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா அது ட்ரீட்மெண்ட்டு, அந்த படத்தை எடுத்த விதம் அதெல்லாம் வந்து தியேட்டருக்கு வர வைக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 90% வந்து உங்களுக்கு வந்து யங் பீப்புள். இப்போ வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து படம் எடுக்கிறாங்க. அது வந்து சினிமா துறையில் இருக்கிறது. அப்போல்லாம் வந்து ஒரு சிவாஜி படம், கதை, பதிபக்தி, பாசமலர்னு வந்துச்சுன்னா எல்லோரும் போய் பார்க்கலாம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து மெயின் அட்ராக்ஷனை வந்து என்னுடைய பார்வையில் நான் என்னுடைய சினிமா இப்போ இருக்கிற சினிமா வந்து பொழுதுபோக்காக இருக்குது. பொழுதுபோக்காக தான் வச்சுக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் அழுத்திக்கிறதில்ல. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு, டெக்னிக்கலாக நல்லா செய்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இளைஞர்களை தான் தியேட்டருக்கு இருக்கிறாங்க. அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களால தான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பார்க்க முடியும். இப்போ ஒரு பெரிய குடும்பமாக இருக்குன்னா ஒரு லீவ் நாளில் தான் நீங்கள் போய் குழந்தைங்களோட போய் பார்க்கணும். குழந்தைங்களுக்கும் ப்ரெஷரு, எஜுகேஷனு, அது இது, டியூஷனு, டான்ஸு, கராத்தே, கிரிக்கெட்டு, அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஏதாவது லீவுன்னு வந்தால் போகும்போது அப்போ தான் வந்து ஃபேமிலியெல்லாம் தியேட்டருக்கு போகுது. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ நீங்கள் ஒரு குடும்பமாக போனால் இவ்வளோ செலவாகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு படம் பார்க்குறதுக்கு. அதே வந்து சினிமாங்கிறது அது ஒரு குடும்பமாக ஒரு படம் தயார் பண்ணுறதுக்கு எத்தனை தொழிலாளர் இருக்காங்க, அது எவ்வளோ செலவு. குறைஞ்சபட்சம் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு படம் எடுக்கிற 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி செலவாகுது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? படத்துக்கு தேவையான அது செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது படம் அப்படி தான் எடுத்தால் தான் சிறப்பாக வரும் அப்படின்னு இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்தால் தான். பெரும்பாலும் என்ன இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் சங்கர் எடுக்கிற படங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் எடுக்கிறார். சரி, அப்போ அந்த உண்மையை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், அவசியமான செலவு எடுக்கிறதுனா நமக்கு அது நீங்கள் வந்து அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தா இந்த செலவு படம் ஒரு முதலீடு போட்டு எடுக்கிறாங்கன்னா அந்த முதலீடு எடுக்க முடியும். சரி, உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. படத்துக்கு அவசியமான நீங்கள் 300 கோடின்னா 3000 கோடி கூட நீங்கள் செலவு பண்ணுங்க. செலவு பண்ணால் 3000 கோடி திருப்பி எடுக்கணும். 3000 கோடிக்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் அடுத்த படத்துக்கு நீங்கள் போக முடியும். ஓகே, நீங்கள் படத்தை விற்றுருவீங்க. இப்போ வந்து சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் இவ்வளோ வசூலாச்சு, 3 நாளில் இவ்வளோ ஆச்சு, 1 வாரத்தில் இவ்வளோ வசூலாச்சுன்னு அந்த படத்தை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுகிறாங்க. அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அது பெரிய பேனர். ஏன்னா ஆசியாவில் ஒரு பெரிய பணக்கார ஒரு இன்ஸ்டியூஷன், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறுவனம் தான் வந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்கும் போது அவங்க பிரமாண்டமாக செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க சொல்கிற கணக்கை பார்த்தா 2 நாளில் இவ்வளோ வசூல் ஆயிடுச்சு, 1 வாரத்தில் ஆச்சு, எல்லா ரெக்கார்டுகளும் பழைய சாதனைகளும் வசூல் சாதனைகளும் முறியடிச்சிருச்சுங்கும் போது அவங்க போட்ட பணத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருக்குது. அதில் செலவு பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வந்து அந்த படத்தை போய் எவ்வளோ செலவு பண்ணாலும் பார்க்கறதுக்கு தயாராக ஜனங்க இருக்கும்போது இப்போ நம்மெல்லாம் வந்து இப்போ அவ்வளோ செலவு பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து எல்லாமே கம்மியான பிறகு போய் அவங்க பார்க்க. ஓகே சார், நம்ம சினிமா சேனலுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த சினிமாவை பற்றி கருத்துக்கள் சொன்னது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.